அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம பௌர்ணமி அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செய்த ஒரு ஸ்பெஷல் பூஜை. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ பிளானிங் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுன்னா நம்மளோட குக்கிங் நம்மளோட ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கான கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸையுமே அப்படியே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பௌர்ணமி பூஜை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3.5 இயர்ஸ் ஃபுல்லாகவே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் இந்த மாதிரி சிலை வழிபாடு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு செஞ்சதில்லை. இதுக்கு முன்னாடினா அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் செஞ்சதில்லை. லாஸ்ட் 1 இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதாவது சந்திர பகவானுக்கு கற்பூரம் ஏற்றி இல்லை நெய் தீபம் ஏற்றி சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மறுநாள் மார்னிங் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா ஏன் சிலை வழிபாடு அந்த டைமிங்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க இல்லையா? நிறைய பேருக்கு தோணும், எப்படி இவங்க பூஜை பண்ணுறாங்க, எப்படி இவங்க கார்டனிங்கும் பண்ணுறாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ஏன்னா ஒரு கார்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கே நமக்கு சில டைம் நேரம் பத்தாது. அதை வளர்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியே இருந்தாலுமே தண்ணி ஊற்றினாலுமே அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் தினம் பெருக்கி விட்டாலும் நல்லா க்ளீனாக அலசி விட்டாலுமே ஒரு சில நாள் ஒரு 2 நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த இடம் ஏதோ குப்பையான மாதிரி நிறைய இலைதலைகளோடு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எப்படி இவங்க செய்கிறாங்க அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளானிங் பண்ணணும். ப்ரீ பிளானிங்கில் எந்த மாதிரி பண்ணலான்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ப்ரீ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும். இது கிச்சனுக்கு எப்படி ப்ரீ பிளானிங் பண்ணலாம், க்ளீனிங்க்கு முன்னாடி எப்படி ப்ரீ பிளானிங் பண்ணலாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கிச்சன் க்ளீனாக இருக்கணும், வீடை பெருக்கி இருக்கணும், வீடை நல்லா தொடச்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் இதை வந்து ரெகுலராக யார் பண்ணுறாங்களோ அவங்களால கண்டிப்பாக கார்டன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன், எனக்கு வீடெல்லாம் இப்படி இருக்கணும், அழகாக இருக்க பிடிக்கும், எனக்கு பூஜை வந்து ஸ்பெஷலாக பண்ணணும், இன்னும் வந்து நல்லா தீபம் ஏற்றணும், வீட்டில் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸோட ஒரு நறுமணத்தோட வீட்டை எப்பயும் தெய்வீகமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஸ்டார்டிங் நான் சொன்ன இந்த வேலைகள்லாம் முடித்தா மட்டும்தான் அடுத்த வேலைகளுக்கே நம்ம போக முடியும். இல்லைன்னா நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும். அது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அது என்ன சொல்கிறது, நிறைய பஸ்ட்டாகவே செஞ்சிடும் அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வீட்டு வேலையை பார்க்கணும், ஒரு பக்கம் கிச்சனை பார்க்கணும், ஒரு பக்கம் குழந்தைங்க துணியை காயப்படுறதுலேருந்து மடிக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து வீடை பெருக்கிறது துடைக்கிறது, அதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், இவங்களுக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். சொல்கிறவங்க 1000 சொல்லட்டும், நமக்குள்ள வேலை நமக்கு தானே தெரியும்னு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போகலாம். யார்கிட்டே ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் முதல்ல ஸ்டார்டிங் வேலைகள் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த மாதிரி கிச்சனை வச்சுக்கணும், இந்த மாதிரி ஹாலை வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் லெவலே அதுக்கப்புறம் தான் போகணும். ஃபஸ்ட்டு க்ளீனிங், அதுக்கப்புறம் தான் ஆர்கனைசிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி நிறைய பெண்கள் இப்போ காய்கறிகள் வாங்கிட்டு வந்த உடனேயுமே நம்ம போகும்போது நல்லா எனர்ஜியாக போவோம். ஒரு ஷாப்பிங் போகிறோன்னா நல்லா எனர்ஜியாக போவோம். ஆனால் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாயிருவோம் இல்லையா? டயர்டான கையோடு என்ன பண்ணுவோம், அப்படியே சோஃபாவில் ஒரு பக்கம் நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளை அப்படியே போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு ஒன்று ரெஸ்ட் எடுக்கவோ இல்லைன்னா நம்ம இந்த மொபைல் பார்க்குறதுக்கோ ஆரம்பிப்போம் இல்லையா? மொபைல் பார்க்கலாம், நானுமே மொபைல் பார்ப்பேன். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி என்னென்ன பேஸ்கெட்லாம் தேவை, எதெல்லாம் வெஜிடபிள்லாம் நம்ம ப்ரீ பிளானிங் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போவேன். இப்போ வந்து ப்ரீ பிளானிங் பண்ணுறோன்னா அந்த பாக்ஸஸ்லாம் தேவை இல்லையா? அதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாத்திரக்கூடையில் நம்ம கமுத்தி வச்சுட்டு போயிட்டோன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி அது எல்லாமே காஞ்சி போயிருக்கும். ஆல்ரெடி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே க்ளீனிங்காக இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு அந்த குப்பையை போடுறதுக்கு தோணாது. ஸோ என்னென்னா, இந்த
பேஸ்கெட் எடுத்துகிட்டு நான் இதில் என்ன பண்ணுவேன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே இல்லை நான் டிவி பார்க்க மாட்டேன். ஒருவேளை டிவி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம வெங்காயம் உரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பூண்டு உரிக்கிறதா இருக்கட்டும், இதை நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே செய்யும்போது நமக்கு வேலைகள் முடியும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கிலோ அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த அந்த வெஜிடபிள்ஸை இதுவுமே ஒரு ப்ரீ பிளானிங்கோடு போய் வாங்கணும். நம்ம எடுக்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஷாப்பிங் போயிட்டோன்னா நிறைய பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம பார்வைகளுக்கு ஏற்ற மாதிரியே தான் வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த வெஜிடபிள்ஸை கையோட வாங்கிட்டு வந்து அதை டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டோ ஒரு 1 hour ஆகிட்டு கூட போட்டோமே, 1 மணி நேரம் நான் ஃபோன் பார்த்தேன் அப்படின்னு இல்லாமல் நான் வேலை பார்த்துக்கிட்டே ஃபோன் பார்த்தேன், வேலை பார்த்துக்கிட்டே டிவி பார்த்தேன் அப்படிங்கும்போது நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு, நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா மேலெல்லாம் தோலாக இருக்கும் இல்லையா, அந்த உதிரி தோல் எல்லாமே கையோடே நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆனியன் பாஸ்கெட்லலாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பைடர் வெப்பு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, டஸ்ட்டுமே ஆகாது. வீட்டுக்குள்ளே வெங்காய கூட இழுக்கிறோம் அப்படின்னா அடியில் வந்து அந்த தூசியாக பறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. சின்ன சின்ன வேலைகளை நுணுக்கமாக பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு எப்பயுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது ரொம்ப நீட்டாக ஒரு நறுமணத்தோடு நம்ம கிச்சன் இருந்தால் எப்படி இருக்கும். இல்லை ஒரு பக்கம் பாத்திரம், ஒரு பக்கம் வெங்காய கூடையிலேருந்து வெங்காயம் வழிஞ்சு விழுகிறது, அதுக்கப்புறம் குப்பை தொட்டியிலேருந்து குப்பை நெம்பி கொட்டுறது, இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு நம்ம வீடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். வேலையும் பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கலந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால் எல்லா வேலைகளுமே முடிக்க முடியும். நான் இப்படி தான் எப்போயுமே வந்தோடனே கண்டிப்பாக எனக்கு டயர்ட் இருக்கும். வந்தோடனேயுமே ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு, ஜூஸெல்லாம் நான் குடித்தது கிடையாது, டீ போடணும்னா டீ போட்டு வச்சுட்டு ஸ்லோவில் பற்ற வச்சுட்டு ஒரு பக்கம் ஃபோனை பார்த்துக்கிட்டு, நானுமே நல்லா ஃபோன் பார்ப்பேன், ஃபோனை பார்த்துக்கிட்டே இந்த வேலைகள்லாம் முடிப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வெங்காய கூடையில் வெங்காயத்தை அடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வெட் கிளாத்தை வச்சு சுற்றி தொடச்சி விட்ருங்க. நான் இதில் வீடியோ எடுத்தேன், பட் டிலேட் ஆகிடுச்சு, என்னால் அது ரெக்கவர் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த பேப்பர் பாருங்கள், நானுமே வெங்காயம்லாம் ஏற்கனவே அடுக்கி வச்சுருக்கேன், அதில் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை. மிஞ்சி போனால் அந்த லைட்டாக செதறது தான் இருக்கும். அதையுமே அப்போவே எடுத்து கையோடு க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரோம், ரெஸ்ட்னால் உட்காந்துட்டு தானே வரோம். அதனால் ஒவ்வொரு வேலையாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம், நம்ம வீடுமே நீட்டாக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயத்துக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போயெலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளவே மற்ற வேலைகள் எல்லாமே இந்த வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலைகளையுமே முடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நேற்று கொஞ்சம் வெளியில் போனனால ஷார்ட் வீடியோ கொடுக்க முடியல. ஆனால் ஆஸ் யூஷுவல் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை, உங்களுக்கான பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னடா ஷார்ட் வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செய்வேன். அதுவும் உங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த செங்கல் பூஜை தினமும் செய்யணுமா இல்லை வெள்ளி செவ்வாய் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்க. தினமும் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. நான் தினமும் செஞ்சு எனக்கு பழக்கம். என்னென்னா தினமும் வந்து இவ்வளோலாம் நான் செய்ய மாட்டேன். எப்போயும் ஆஸ் யூஷுவல் நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறோம், அது ஃபுல்லாகவே தண்ணி படுற இடங்கிறனால நான் அடிக்கடி தண்ணி ஊற்றுறனால கையோடு செங்கல் மேலே கொஞ்சம் அலசி விட்டுட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் குங்குமம் ரெடியாகவே வச்சுருப்பேன். தினமும் மஞ்சள் குங்குமம் என் கையில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்து கொஞ்சம் போல் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் மட்டும்தான் பண்ணுவேன், டெய்லிலாம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளியில் கூட ஒரு சில நேரம் தான் பாலாபிஷேகம் பண்ணுவேன். இந்த நவமூலிகைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தீர்த்தப்பொடி, அந்த தீர்த்தப்பொடி எப்பயுமே மஞ்சளோடு கலந்து தான் வச்சுருப்பேன். நான் மஞ்சள் எல்லாமே கலந்து வச்சுருப்பேன்ல, சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை கையோடு அதில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம், ரொம்ப பெருசாலாம் மற்ற நாட்களில் போட மாட்டேன், இவ்வளோ தான் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த இறைசக்தி உங்களுக்கு கொடுப்பாங்க, நம்பலாம்.
அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் க்ளீன் பண்ண கையோட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேனோ அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாமே ஓரளவுக்கு அதில் ஒரு ஹாஃப் பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிருவேன். இதை ஒவ்வொரு தடவை நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இதை ஒரு 2 வாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அப்புறம் ஒரு சிலருக்கு என்ன தோணும்னா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்பப்போ எடுக்கிறோமா, வாஷ் பண்ணுறோமா, கையோட கட் பண்ணுறோமா, குழம்பு வைக்கிறோமா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி ப்ரீ பிளானிங் பண்ணும்போது நமக்கு ஒரு சில நாள் ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா நாளுமே ஒரே நாளாக நமக்கு அமையாது இல்லையா? ஏன்னா நம்ம என்ன தான் ஏர்லி மார்னிங்காக எந்திரிச்சாலும் தினமும் ஏர்லி மார்னிங்காக எந்திரிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் கூட ஏர்லி மார்னிங்கில் எந்திரிப்பாங்க. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு 21ஆம் நாள்லாம் டக்குன்னு நமக்கு டயர்டு கொடுக்க தான் செய்யும் இல்லையா? அந்த மாதிரி டைமிங்கில் இந்த ப்ரீ பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன், 3 மணிக்கு எந்திரிக்கிறேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்கேஸ் வந்து நான் கொஞ்சம் பெரிய கோலம் போடுறேனோ இல்லை 3 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி எனக்கு ஒரு 1 ஹவர் வந்து பெண்டிங் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டோம். 4 மணினா கிட்டத்தட்ட பூஜை முடிக்கிறதுக்கு 5:30லேருந்து 5:40க்கு மேலே ஆகிடும் இல்லையா? அந்த டைமிங்கில் எனக்கு இந்த ப்ரீ பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாங்கின கையோட மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவும் போது நமக்கு கொஞ்சம் ஹைஜீனாகவும் ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா ஃபீல் பண்ணுறது இல்லை, அதுதான் உண்மை. நம்ம ஹெல்த்தியாக சமைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு முக்கிய உதாரணமாக இது இருக்கும் அப்படின்னு நான் இதை ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு சில வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி இப்போ முட்டைகோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இல்லையா? இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸு அதுக்கப்புறமா சப்பாத்தியோடு சேர்த்து ஃப்ரைடு சப்பாத்தி இதெல்லாமே செய்கிறது பழக்கம். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த கேபேஜ் வந்து தேவைப்படுன்றதுனால இதை ஒரு பங்கு பார்த்திங்கன்னா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற மாதிரி வச்சுருக்கேன். இன்னொரு பங்கு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிருவேன். ஸோ இது வந்து கெட்டு போகாது. இதுக்கு டிஷ்யூலாம் நான் போட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதில் அந்தளவுக்கு தண்ணியெலாம் விடுற மாதிரி இல்லை. ஒரு சில வெஜிடபிள்ஸுக்கு டிஷ்யூ போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு என்னவோ டிஷ்யூ போட்டால் அதுவும் சேர்ந்து ஈரமாகிற மாதிரி இருக்குது. இனிமேல் காட்டன் கிளாத்து தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டைம் ஆகிட்டனால வேலையை கடகடன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா நல்ல வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். இதில் மறந்துட்டு நான் பீட்ரூட்டை முன்னாடியே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கு தான். அதே மாதிரி பீட்ரூட், கேரட்டு அதுக்கப்புறமா அந்த ரூட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, முள்ளங்கி இது எல்லாமே அந்த எப்படி சொல்கிற அந்த ரூட்டு வந்திருக்கும் இல்லையா, அந்த தலைப்பகுதியை கொஞ்சம் போல் கட் பண்ணிவிட்டு வச்சோன்னா கிட்டத்தட்ட 15 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் மினிமம் ஒரு 1 வீக் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணாலே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தான், இருந்தாலுமே ரெடியாக நமக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் இப்போ கிடைக்கிறது கிடையாது. நான் எப்பயுமே 1 வீக் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு பாக்ஸ் காலி ஆகுதுன்னா அதை அப்போ கையோடு மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து அடுத்த வெஜிடபிள்ஸை வாங்கி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எந்தெந்த வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை ஃபுல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டே வருவேன். இப்போ இந்த வாரத்தில் பீட்ரூட்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரம் அதே மாதிரி வேறு வெஜிடபிள்ஸ் சேர்ப்பேன். என்னோடய மீல் பிளானிங் எப்படி இருக்கும், அதில் வாரத்துக்கு என்னென்ன குக்கிங்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். அதே மாதிரி இந்த தக்காளி, வெங்காயம் இது மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ. இப்போ தக்காளி வந்து 2 கிலோ மட்டும்தான் வாங்குவேன். வெங்காயம் ஒரு 3 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிருவேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் எப்பயுமே நமக்கு தேவைப்படுங்கிறனால அதை ரெடியாக வச்சுக்கிருவேன். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இஞ்சி எதுக்காக அதிகமாக வச்சுருக்கேன்னா, ஏன்னா வெஜிடபிளை விட இஞ்சி அதிகமாக இருக்குது. இது எதுக்காகனா இஞ்சி டீ இல்லாமல் எனக்கு சுத்தமாக ஒரு எப்படி சொல்கிற பிரிஸ்காவே இருக்காது. ஏன்னா எப்பயுமே மார்னிங் அதுக்கப்புறமா ஒரு 11 இஞ்சி டீ குடித்தா தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மார்னிங் உங்களுக்கு பூஸ்ட் ஏற்றுற மாதிரி எந்த ட்ரிங்க் குடிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சுரும். அந்த கத்திரிக்காய் எல்லாமே ஒரு மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கத்திரிக்காயோட நுனி பகுதியே ஃபுல்லாவே அந்த கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப் ஃபுல்லாவே எடுக்கணும். மேலாப்புல வந்து அந்த தண்டு மட்டும் எடுக்கக்கூடாது. அந்த கேப் ஃபுல்லாவே உரிச்சு எடுத்துட்டு வச்சோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணதில்ல. ஸோ எனக்கு அத பத்தி தெரியாது. அதனால் ஒரு 10 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இஞ்சி வந்து நீங்கள் பல்காக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இஞ்சியோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏறுறது இறங்குறதுன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்குமே நம்ம நல்லா ஒரு ரூட்டு இஞ்சினாலே ரூட்டு தான் இருந்தாலும் நல்லா முத்தின இஞ்சியாக நம்ம வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு எப்போ தேவையோ பல்காக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் என்னோடய ப்ரீ பிளானிங் இருக்கும். இன்னும் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணி வைக்கிறேன், அட் அ டைமில் இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ்னாலே கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் வேணும், கேரட் ஒன்றாவது வேணும், கேபேஜ் கோஸ் வேணும். இது எல்லாமே அட் அ டைமில் கட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நமக்கு டைம் எடுக்கும். இது எல்லாமே நான் எப்படி ப்ரீ பிளானிங் பண்ணி வைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டான தொக்கு வெரைட்டிஸ் டக்குன்னு எடுத்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு, அப்படி இல்லை ஃப்ரைட் ரைஸோட பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஆர்கானிக்காக நம்ம வந்து வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த புட்டு எப்படி அவிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த மாதிரி அன்றைக்கி புட்டு மாவு எப்படி செய்கிறது, நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஒரு 15 டேஸ் வரைக்கும் எப்படி வச்சுக்கலாம், இல்லை 2 மந்த் வரைக்கும் எப்படி வச்சுக்கலான்றதை பற்றி காமிச்சிருந்தேன். இந்த புட்டு ரெசிபியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, இந்த புட்டு ப்ரீமிக்ஸ் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்சது, எந்த மாவுமே கடையில் வாங்கலை. இதை பற்றின தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, அந்த ப்ரீமிக்ஸை எடுத்து லைட்டாக நான் வந்து உப்பு அதில் சேர்த்தே தான் அரைச்சி வச்சுருக்கேன், ஏலக்காயும் சேர்த்தே தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. கையோடு அந்த ப்ரீமிக்ஸை எடுத்து தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டுட்டு, அதை ஒரு நல்ல ஸ்பூனு நல்ல குழிக்கரண்டி மாதிரி இருக்கணும். அந்த குழிக்கரண்டியில் அந்த ப்ரீமிக்ஸ் எடுத்து நல்லா அமுக்கி விட்டு நம்ம அந்த இட்லி பாட்டில் டக்கு டக்குன்னு தட்டினோம் அப்படின்னா நல்லா பந்தாக புட்டு ரெடி ஆயிரும். என்ன ஒன்று, இதை சுட எடுத்து அப்படியே தேங்காய் பூ போட்டு உருக்குன நெய்யை எடுத்து நல்லா சுற்றி ஊற்றி விட்டு நம்ம கிளறி உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கம்பு புட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, திருப்பதி லட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக இருந்தால் எப்படி இருக்குன்னா, ஸ்வீட்டு கம்மியாக தான் சேர்ப்பேன். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே ராகி புட்டு இன்னும் வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மல்டி கிரெயின் புட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போதும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் சரி, நம்ம இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம ப்ரீ பிளானிங்காக அதுக்காக தான் ப்ரீமிக்ஸ் எல்லாமே செஞ்சு வைக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக மார்னிங் பாப்பாவுக்கு கேரட் வித் கோகோனட் ஜூஸ் தான் கொடுத்துருந்தேன். வெறும் கேரட் ஜூஸ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு குடிக்க பிடிக்காது. அதனால் அந்த கேரட்டோட ஒரு 2 சில் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.